வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆர்விடிவ்ஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆர்விடிவ்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 20,000 ரூபாயில் ஒரு பிசி வந்து பில்டு பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை நான் ஏன் முன்னாடியே பண்ணாமல் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வந்து பெருசாக நினைக்கல. பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், கம்மி பட்ஜெட்டில் பிசி வேணும், எனக்கு கேமிங்க்கு வேணாம், ப்ரொடக்டிவிட்டிக்கு வேணாம், பட் ஜஸ்ட் ஒரு பேசிக் பர்பஸ்க்காக, என்னோட பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்காக ஒரு பிசி இல்லை லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரினா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த பில்டு நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த பில்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங்கான Athlon 3000G வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஏன் கிங் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசி சாத்தியமாகிறதுக்கான காரணம் இந்த ஒரு ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக வந்து இருக்குது மார்க்கெட்டில், பட் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. பட் இப்போ வந்து தலைவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வராரு. ஸோ இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணி இந்த பில்டை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பில்டில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வருமா, இல்லை வந்து இந்த பில்டை நீங்கள் வந்து பண்ணலாமா, பண்ணால் கேம்ஸ் எப்படி விளாட முடியும், ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகுமா, இல்லை என்னென்ன ஒர்க்ஸ் இதை வச்சு பண்ண முடியும், யாரெல்லாம் இந்த பிசி பில்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் தான். நம்மளோட மெயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் தான். ஸோ ப்ராசர் என்ன யூஸ் பண்ணுறோம், மதர் போர்டு என்ன போகிறோம், அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து மெயின். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சாய்ஸ், நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்போனன்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. உங்களுக்கும் இது மாதிரி பிசி பில்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பிசி பில்ட் வேணும்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு சூப்பரான பிசி ரெடி பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து மைனிங் ரிக் ஏதாவது வேணும், அந்த மாதிரி விஷயங்கள்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் சேனலோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கிவ்அவேஸ்லாம் அங்கே வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசர், இது வந்து AMDயோட Athlon 3000G அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு AM4 சாக்கெட் இருக்கிற ப்ராசர். ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்குது, பட் இப்போ தான் வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மைனிங்னால. ஸோ இது வந்து ஒரு 2 core 4 thread ப்ராசர். இது வந்து ப்ராசர்னு சொல்கிறதோட ஒரு APU அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா Vega 3 கிராஃபிக்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து கிராஃபிக் கார்டு எதுவும் போடாமே இந்த ப்ராசரை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களோட பேசிக் ஒர்க்ஸுக்காக. ஸோ என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ மறக்காம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ப்ராசரை நம்ம வந்து இந்த மதர் போர்டு கூட யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா A320 சிப்செட் இருக்கிற ஒரு மதர் போர்டு, ஏசுஸோட மதர் போர்டு. பட் இந்த மதர் போர்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. A320 சிப்செட் இருக்கிற எந்த மதர் போர்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பர்டிகுலராக வந்து இந்த மதர் போர்டு என்கிட்ட இருக்குது, அதனால் டப்பா தான் உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் நான் ஆக்சுவல் காம்போனன்ட்ஸ் வந்து நான் வேறு யூஸ் பண்ண போகிறேன். பட் உங்களுக்கு வந்து பாக்ஸ் காட்டுறேன் நான். ஸோ இந்த A320 மதர் போர்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். B450 யூஸ் பண்ணலாம், B550 யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கெலாம் நீங்கள் வந்து போனால் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதுக்கெலாம் நீங்கள் வந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகாது. பிகாஸ் வந்து இந்த ப்ராசஸரால் ஓரளவுக்கு தான் புஷ் பண்ண முடியும். ஸோ அந்த புஷ் பண்ண எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த மதர் போர்டை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து A320 மதர் போர்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ ATX மதர் போர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன ஃபார்ம் ஃபேக்டர் கொண்ட ஒரு மதர் போர்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கேபினட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய கேபினட் தேவைப்படாது. பட் அக்கார்டிங் டு யுவர் நீட் உங்களோட கேபினெட் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கேபினெட் நம்மளை வந்து பார்க்கும்போது MSIயோட Forge 100R கேபினெட். இது ஒரு ARGB கேபினெட். பிகாஸ் முன்னாடி வந்து 2 ஃபேன்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ARGB லைட் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்டுக்கு அன்னெசரி. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கேபினெட் வேணாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கேபினெட் வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸிங் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி Athlon 3000G ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 6500லேருந்து 7500 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ், நீங்கள் வாங்குற பிளேஸை பொறுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ப்ராசருக்கு ஆவரேஜாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து 4500லேருந்து 5500 ப்ரைஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 5000 நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட். இந்த பர்டிகுலர் கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். பட் இந்த கேபினெட் நீங்கள் வந்து போகணும் அவசியமே கிடையாது. ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பேசிக் கேபினெட் கூட போகலாம். ஸோ உங்களோட லுக்குக்கு ஏற்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து நிறைய கேபினெட்ஸ் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டி ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஆன்டெக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேபினெட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஒரு RGB லைட்டிங்கோடையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃபார்ம் ஃபேக்டரோடையும் உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. ஸோ இந்த பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 watt பவர் சப்ளை. இதுவே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து போதுமான ஒரு பவர் சப்ளையாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். கூலர் மாஸ்டர் அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட போனீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு பவர் சப்ளை வாங்குவீங்க. இல்லை இதோட சீப்பர் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதோட சீப்பர் ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டர். பவர் சப்ளை மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக வந்து பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்கிட்ட பட்ஜெட் இல்லை, நான் வந்து இந்த பவர் சப்ளை கூட தான் போய் ஆகணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு 500 ரூபா 600 ரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல பவர் சப்ளை கிடைக்கும். ஸோ லைஃப் லாங் உங்கள் பிசிக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. பிகாஸ் மோஸ்ட்டாக
வந்து சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வருது பவர் சப்ளை தான். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நல்ல பவர் சப்ளையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பவர் சப்ளையோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 rupees உங்களுக்கு வந்து வரும். பட் இதை நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம் இன்னும். ஸோ கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க தாராளமாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற SSD. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக SSD போடணும். பிகாஸ் SSD தான் ஒரு சிஸ்டமோட ஸ்பீடை வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணும். ஸோ SSD வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 240 GB வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 240 GB SSDயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அரௌண்ட் உங்களுக்கு 2800 to 3000 ப்ரைஸ் வந்து வரும். 3200 அந்த ரேஞ்ச் வரும். 3000 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த 240 GB SSD வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்டாக இந்த மாதிரி சிஸ்டம் பில்ட் பண்ணுறவங்களுக்கு 240 GB SSD வந்து போதுமானதாக இருக்கும் நம்மளுக்கு. இல்லை இதோட சீப்பர் ஆப்ஷன் போடணும்னா நீங்கள் வந்து தாராளமாக 120 GB SSDக்கு நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆகிக்கலாம். பட் 120 GB SSD மூவ் ஆனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியான மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 240 GB SSDயை யூஸ் பண்ண பாருங்கள். ரேம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த சிஸ்டமுக்கு ஒரு 8 GB ரேம், எந்த 8 GB ரேமாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து என்கிட்ட இருக்கிற ரேம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ட்ரைடன்ஸியோட 6 GB ரேம். இது வந்து ஒரு ஓவர்கில்லான ஒரு ரேம் தான். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ஷர் இல்லை வந்து எக்ஸ்பிஜி அந்த மாதிரி கம்பெனிஸில் நார்மல் 8 GB நான் RGB ரேம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3000 MHz இல்லை வந்து கம்மியாகவும் போகலாம். பட் 3000 MHz இஸ் டீசென்ட். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து போய்க்கோங்க. ஸோ அது போனது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் 3500 அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த சிஸ்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25000 பட்ஜெட்டில் ரெடி பண்ணலாம். ஸோ 25000 பட்ஜெட்டுங்கிறது நான் சொன்ன இதுக்கு. இதில் நீங்கள் என்னென்ன இன்னும் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேபினட்டோட காஸ்ட்டை நீங்கள் தாராளமாக ரெடியூஸ் பண்ணலாம். 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் கேபினட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் அந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அது பண்ணாவே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 சேவ் ஆகிடுது. பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதோட கம்மி ப்ரைஸில் இருக்கிற பவர் சப்ளை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸில் போகும்போது உங்களுக்கு வந்து இன்னமும் ஒரு ஃபர்தராக ஒரு 1000 rupees கிட்ட கம்மியாகும். SSDயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 rupees வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக கம்மி பண்ண முடியும். ஒரு 120 GB SSDக்கு போனீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேமையும் உங்களால் ப்ரைஸ் கம்மி பண்ணிக்க முடியும். எந்த ரேம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி ரேம் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். பட் 3000 MHz ரேம் வந்து வாங்குறத பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இன்னும் ஏதாவது அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேம் வந்து கை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் 8 GB ரேமுக்கு பதிலாக வந்து நீங்கள் 4 GB ரேமாக 2 போகலாம். பிகாஸ் டியூவல் சேனல் சப்போர்ட் அந்த மாதிரிலாம். பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 GB ரேம்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து கிடைக்காது உங்களுக்கு. அப்படி கிடைச்சாலும் அதோட கம்பைன்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 GB ரேமோட உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 GB ரேம் கிடைக்கிது. எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் நார்மல் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளைனாக க்ரீன் கலர் ரேம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து 2400 MHz தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த ரேம் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு 3000 ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரேம் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ஓவராலாக இந்த சிஸ்டமோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20000 ரூபாய்க்குள்ளே உங்களால் சாலிடாக வந்து பில்ட் பண்ணிட முடியும். இந்த சிஸ்டமாக பில்ட் பண்ணுறது நம்ம எப்படின்னு காட்ட போகிறதில்ல. பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மதர்போர்ட், ப்ராசஸர், ரேம், SSD ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு பில்டாக இருக்க போது. இன்கேஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி பில்டு வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பில்டு பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், என்ன யார் யார் வாங்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து பார்த்துருவோம். பிசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ரெட் லைட் வந்து க்ளோ ஆகுது. ஐ திங்க் என்னோட SSDயில் வந்து ஆல்ரெடி விண்டோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது லோட் ஆகுதா பார்ப்போம். ஸோ லோட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட பெஞ்ச் மார்க்ஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ மானிட்டர் ஆக்சுவலி இங்கே தான் இருக்குது. ஸோ வெற்றிகரமாக பயோஸ்குள்ளே போயிடுச்சு. ஸோ திஸ் மீன்ஸ் தட் நம்ம வந்து வெற்றிகரமாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எங்கே தூக்கி போட்டீங்கன்னா அங்கே தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிய பிறகு நம்ம வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ட்ரைவர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்ப்போம். மோஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டமில் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம். GTA 5 டெஸ்ட் பண்ணலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்படிட்டிவ் கேம்ஸான Valorant, CSGO அந்த மாதிரி கேம்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெட் விளையாட முடியுதா பார்ப்போம். முடிஞ்சிச்சுன்னா RDR 2 டெஸ்ட் பண்ணலாம் நம்ம. அப்புறம் வந்து பேசிக் கேம்ஸ் அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கேம்ஸ் டெஸ்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்டாக ப்ரொடக்டிவிட்டி சைட் பார்த்திங்கன்னா எதுவுமே நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறதில்ல இந்த சிஸ்டமில். பிகாஸ் ப்ரொடக்டிவிட்டிக்கு இந்த சிஸ்டம் கண்டிப்பாக யாரும் வந்து பில்டு பண்ண போகிறது கிடையாது.
ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி சைடு வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிற இந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் பற்றி பேசிடலாம். இந்த சிஸ்டம் வந்து ஓவரால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 20K பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து இதில் டெஸ்ட் பண்ணுற எல்லா கேம்ஸும் வந்து 720pயில் தான் ஆட போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து 1080pயில் ஆட போகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் 1080pயில் சப்போர்ட்டும் ஆகாது. மோஸ்ட்டாக ரொம்ப சாப்பியாக தான் இருக்கும், கண்டிப்பாக விளாட முடியாது. பட் நீங்கள் மூவிஸ் இல்லை வந்து ஏதாவது இப்போ சீரீஸ் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து மூவிஸ் நான் பார்ப்பேன், இல்லை வந்து யூடியூப் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அதுக்கு மட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து 1080p மானிட்டரை வாங்கி நீங்கள் வந்து அந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்கலாம், தாராளமாக சப்போர்ட் ஆகும். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு 20,000 சிஸ்டமுக்கு கண்டிப்பாக 1080p மானிட்டர்லாம் போனீங்கன்னா சாலிடாக 10,000 உங்களுக்கு ஆகிடும். ஸோ 10,000 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி மானிட்டர் வாங்கினீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து 720p மானிட்டர் வாங்கினீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் ஒரு 6,000 அந்த ரேஞ்சிலே உங்களால் வாங்க முடியும், ஒரு டீசன்ட் சைஸ்டு மானிட்டர். ஸோ அந்த பட்ஜெட்டில் வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சிஸ்டம் வந்து மோஸ்ட்டாக வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்காமையே சொல்லலாம். மோஸ்ட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு சிஸ்டம் மாதிரி எனக்கு வேணும், பட் நான் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு பேருக்குன்னு ஒரு சிஸ்டம் வேணும், நான் வந்து சும்மா வந்து இப்போது ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், ஜூம் கால்ஸ் இல்லை வந்து கூகுள் மீட்டில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், இல்லை நான் க்ரோம் யூஸ் பண்ணுவேன், இல்லை நான் ட்ரேடிங் பண்ணுவேன், இல்லை வந்து யூடியூப் நிறையா பார்ப்பேன், கண்டென்ட் நிறையா பார்ப்பேன், சும்மா சீரீஸ் பார்க்கறதுக்கு, அந்த மாதிரிலாம் விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் வந்து கேம் விளையாடுவேன், பட் வந்து கேம் மோஸ்ட்டாக நான் அதாவது இன்ட்ரெஸ்ட் காட்டி எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சிஸ்டம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. டெஸ்ட் பண்ணி முடிச்சதில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 2 மணி நம்மளுக்கு. ஸோ நைட்டு 2 மணிக்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சுக்கோம். பிகாஸ் இது வந்து நாளைக்கு நம்ம வந்து ஷிப் பண்ணி ஆகணும். ஸோ கோயம்புத்தூருக்கு இந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேல்யூஸ் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். கேமிங்கும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம், ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்டிவிட்டியும் டெஸ்ட் பண்ணோம். ப்ரொடக்டிவிட்டி டெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தோம், பட் ஸ்டில் டெஸ்ட் பண்ணோம் நம்ம. ஸோ டெஸ்ட் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியில் இந்த சிஸ்டம் கண்டிப்பாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ ப்ரீமியர் ப்ரோ ட்ரை பண்ணோம். ப்ரீமியர் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் ஆகி தான் வந்துச்சு நம்மளுக்கு. நம்மளோட டைம் லைனை ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது எந்த இடத்துலையும், பிகாஸ் ஸ்மூத்தாகவே கிடையாது. ஆல்தோ வந்து நம்மளோட ரெசல்யூஷன் வந்து குவார்டரில் செட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ளேபேக் வந்து ரொம்ப லேகியாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்போர்ட் நாங்கள் வந்து பண்ணி பார்க்கல, பிகாஸ் எங்களுக்கு தெரியும் எக்ஸ்போர்ட் டைம் ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் பண்ண முடியும் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், பட் பண்ண வேணாம், பிகாஸ் இட்ஸ் யூஸ்லெஸ் தான் நம்மளுக்கு. ஆஸ் வெல் அஸ் சினிபெஞ்ச் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2272 வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து இருக்கிறதுலே ஒரு லோவஸ்ட்டான ஒரு ஸ்கோர். ஒரு 2 கோர் ப்ராசர்னால எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணியிருக்கு. பட் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து சர்டன் கேம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தோம், மோஸ்ட் பாப்புலர்லி பிளேட் கேம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேம்ஸ்லாம் வந்து நான் வந்து ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணல, பிகாஸ் என்கிட்ட கேப்சர் கார்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லாதனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இன்டர்னலாக ரெக்கார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரேட் அடி வாங்கும். ஸோ வார் ஜோனை வந்து நம்ம ட்ரை பண்ணோம், கால் ஆஃப் டியூட்டி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 27 FPS வந்து கொடுக்குது. நம்ம ட்ரை பண்ண எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 720pயில் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ 720pயில் நம்ம வந்து லோ செட்டிங்ஸ் இருக்கிறதுலே லோ செட்டிங்ஸ் எதுவோ அதில் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அந்தபடி பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வார் ஜோனில் வந்து 27 FPS கொடுத்துருந்துச்சு, ப்ரிட்டி டீசென்ட். கண்ட்ரோல் கேமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 32 FPS கொடுத்துருந்துச்சு. CSGO அந்த மாதிரி காம்படிட்டிவ் கேம்ஸ், CSGO அண்ட் Valorantல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாலிடாக 80 and 85+ FPS நம்மளுக்கு வந்து வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து காம்படிட்டிவ் பிளேயபிளாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா Fortniteல நம்மளுக்கு வந்து 55% ரெசல்யூஷன் ஸ்கேலில் நம்ம வந்து வச்சு 720pயில் விளையாண்டதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 FPS நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. GTA 5ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 70+ FPS வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பப்ஜியும் வந்து விளாண்டு பார்த்தோம், PC PUBG. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 30 FPS கிட்ட வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அரௌண்ட் பிளேயபிளாக தான் இருக்கும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் லேகியாக தான் இருந்துச்சு. சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டக்காக எல்லாம் நின்றுச்சு. அந்த மாதிரிலாம் வந்து சுச்சுவேஷன் வந்துச்சு. எங்கெல்லாம் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்களோ அந்த இடத்துல இறங்கணும்னா கொஞ்சம் லேக் ஆகுது நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளையாடும் போது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா ஆப்வியஸாக FPS வந்து உங்களுக்கு அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா RDR2வும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக RDR2 வாங்கி வச்சேன். ஸோ அதனால் இந்த பிசியில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ RDR2 டெஸ்ட் பண்ணதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 to 25 FPS வந்து வருது 720p கேமிங்கில். பிளேயபிள் அப்படின்னு சொல்லலாம் டெக்னிக்கலி. ஃபைனலாக இந்த சிஸ்டமை டெஸ்ட் பண்ணி நம்மளோட ஸ்கோர்ஸ் எல்லாமே பார்த்த பிறகு இந்த சிஸ்டம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் வாங்கலாம், யாருக்கு இது வந்து சூட் ஆகும், பில்டு பண்ணிங்கன்னா ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய் தான் இந்த சிஸ்டமோட பட்ஜெட் நம்ம வந்து வச்சுருந்தோம். ஸோ கண்டிப்பாக 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த சிஸ்டம் வந்து
3 வெரைட்டிஸாக வந்து பிரிக்கலாம் யூசேஜ் பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து ப்ரொடக்டிவிட்டி, இன்னொன்று வந்து கேமிங், அதாவது கேமர்ஸ்க்கு, இன்னொன்று வந்து ப்ரொடக்டிவிட்டி பீப்புள்ஸ்க்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதர் யூசர்ஸ், காமன் யூசர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு. ஸோ இந்த 3 கேட்டகரியில் கண்டிப்பாக ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகாது, வாங்கவே வாங்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் மணி தான். பட் அதை தவிர்த்து நீங்கள் வந்து கேமராக இருந்தீங்க அப்படின்னா வந்து வாங்கலாம். நீங்கள் ஒரு ரொம்ப பட்ஜெட் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிட்டு ஃப்யூச்சரில் கூட இதில் வந்து Ryzen 3 போட்டு ஒரு சின்ன கிராஃபிக் கார்டு போட்டது மூலமாக உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து இதிலே நான் வந்து கொஞ்ச நாள் கண்ட்ரிவியூ பண்ணலானாலும் தாராளமாக உங்களால் கேம்ஸ் விளையாட முடியும். அதுக்குன்னு கேம் விளாண்டு ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சிஸ்டம்னால் பண்ண முடியாத. 2 கோர்னால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணும். கண்டிப்பாக வந்து அங்கங்கே ஸ்டக் ஆகும். அண்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் இந்த சிஸ்டமில் வந்து ஸ்டக் ஆகும். பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் எதுவுமே நாங்கள் வந்து ரன் பண்ண விடலை. பிகாஸ் எல்லா பேக்ரவுண்ட் அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ அது வந்து இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேமிங்கில் வந்து டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ எந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் விளையாடுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி டியூட்டி கேம்ஸ்லாம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இதெல்லாம் வந்து வாங்கி விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக விளையாட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் பங்க் விளையாடணும்னா கண்டிப்பாக வந்து உங்களால் உள்ளே போக முடியும், ஓரளவுக்கு விளையாட முடியும். பட் ரொம்ப நீங்கள் வந்து வெறுத்துருவீங்க கேம் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் கேம் விளையாடுறீங்க, இல்லை ஃபன்னி கேம்ஸ் லைக் ஃபால் கைஸ், ஹியூமன் ஃபால் ஃப்ளாட்டு, இந்த மாதிரி ஃபன்னி கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து விளையாடுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியும். நல்லா ஜாலியாகவே இருக்கும். அமாங் அஸ் விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வரும். ஸோ கண்டிப்பாக அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா, அதாவது டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் யூசர் பீப்புள்ஸ் லைக் க்ரோம் யூசர்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி வந்து கூகுள் மீட் கவனிக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ்க்காக மெயினாக வாங்குறவங்க, இல்லாட்டி வந்து அதர் யூசர் லைக் கிரிப்டோ ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை வந்து வாங்கலாம். இன்னொன்று என்னென்னா வீடியோஸ் நிறையா பார்ப்பேன், யூடியூப்பில் நான் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் பார்ப்பேன், இல்லை வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் அந்த மாதிரிலாம் சீரிஸ் நிறையா நான் பார்ப்பேன். அதுக்கு எனக்கு வந்து ஒரு சிஸ்டமும் வேணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா நார்மல் யூஸுக்கும் எனக்கு பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கும் இந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கும் பிசி வேணும்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் பில்ட் பண்ண முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க்லும் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய கிவ்அவேஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே நிறைய ரீல்ஸும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கார்டோட சர்வர் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அதை டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பிசியை பற்றின தாட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ இதை மேற்கொண்டு இன்னும் சில வீடியோஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் Athlon 3000G வச்சு இன்னும் பல வீடியோஸ் வந்து உங்களுக்காக வரும். ஸோ அதுக்காகவும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். இல்லை வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.